கருவேரறுப்பவர் அம்பலவாணர் கழலினையை மறுவாகக் கொண்டவர் மாணிக்க வாசகர் வாழ்த்தியனல் திருவாசகம் தன்னை ஓதாத நாவும் செவியுறக் கேட்டு உருகாத நெஞ்சமும் ஏன் படைத்தார் எவ்வுலகவரே. திருவாசகம் எனும் உயர்ந்த தேனினும் இனிய அமிர்தமாகிய அதனை பருகி தேசமெல்லாம் கருவேறு அறுத்து அருளி கருங்கடலை வேர்த்துளைத்திட்டு உருவாசகம் எனும் தேன் அதனின் அருட்காரணமே என்று வாதவூர் அடிகளை கொண்டாடும் உலகம் அவர் படைத்த திருவாசகத்தை மறவாது ஓத வேண்டும். அது ஓதினால் நாம் பெறும் பயன்கள் அளப்பட்டது, பிறப்பின்மையை தரவுள்ளது என்பதை உணர்ந்து ஓதி வர வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளுடன் இந்த திருவாசகத்தேனின் 6ஆம் பாகத்துளியை அனுபவிக்கிறோம். வாதவூரடிகள் திருவடிகளே சரணம். அநேக சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. பன்னிரு சைவ திருமுறைகளிலே திருவாசகம் 8ஆம் திருமுறை. எட்டாத பேருக்கே எட்டும் வஸ்து. ஒரு வாசகத்துக்கும் உருகாத எவரோ அவர் திருவாசகத்துக்கு உருகுவர். பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசகப் பாடல்கள் அது ஒன்று கட்டால் போதும், மற்றவை அனைத்தும் தானே லபிக்கும். 51 திருப்பதிகங்கள் இதிலே உள்ளன. சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திருவண்டப் பகுதி, போற்றி திருவகல் என்று 4 பெரும் பகுதிகளை கொண்டவை. இவை தொடர் சதகங்களாக படைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் திருமுறையான திருமந்திரம் மிகவும் சிறப்புடையது. இந்த திருவாசகத்திலே திருக்கோவையாரும் திருவாசகத்தையும் கூறச் சொல்லி தான் ஒரு வேதியர் உருவிலே வந்த அவை அனைத்தையும் ஓலைப்படுத்தினார் பொற்றல் அம்பலவாணர். அவருடைய பெருமையை என்னென்று கூறத் தெரியாது திகைக்கின்றார். திருப்பெருந்துறை வரும் வரை இவருடைய எண்ணமெல்லாம் இறைவன் செய்த அந்த லீலையிலேயே மனம் லயித்திருந்தது. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெரும் துறையாய் அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றடியேனே செய்வது ஒன்று அறியே. ஆனந்த மாலை என்கின்ற தேவார பகுதியிலே இப்பாடலை காணலாம். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து காட்டிலே உலகுகின்ற அனைத்து நரிகளையும் பரியாக்கினார். அவரால் செய்ய முடியாதது என்பது ஒன்று உண்டா? உலகமெல்லாம் பரவச் செய்து இவ்விஷயம் உலகமெல்லாம் தெரியப்படுத்தியது. மதுரை முழுதும் பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சத்தேற்றும் பெரும் துறையாய். மதுரை பொழுது முழுவதும் பித்தேறிய பெருந்துறை பெருமானாக வலம் வந்தவா. அரிய பொருளே, அரிதற்கு அரிதான பொருளே, அவிநாசியப்பா எனப்பனே, பாண்டி வெள்ளமே, பாண்டி நாட்டின் கடலே. மறுவூரார் கொதிக்கும் வெயிலே நிற்க வைத்ததை பற்றி கவலைப்படவில்லை. குதிரையெல்லாம் நரியாகிவிட்டு உளையிட்டு குதிரைகளை கடித்துவிட்டு பறந்தன என்ற செய்தியினால் அரசன் வெகுண்டானே. இது எதற்கு, ஏன் இந்த லீலை என்று அப்பா காப்பாற்றுங்கள் என்று செக்கிழார் பெருமான் வாதவூர் அடிகளின் இந்நிலையை பரிய நெறியாக்கிய படலத்திலே பெரிய புராணத்திலே கூறும்போது கூறுகின்றார். நாதவோ நாத முடிவர் அந்த நாடகம் செய்பாதவோ பாதகணம் என்னை பணி கொண்ட வேதவோ வேத முடிவின் விளைந்த
தனி போதவோ போத நெறி கடந்த பூரணவோ. தன்னை அரசன் வெயிலிலே நிறுத்திவிட்டு தண்டனை தருகின்றான் என்ற நிலைக்கு லவலேசமும் அஞ்சாது தான் எவ்வாறு ஆனாலும் சரி இறைவனின் லீலையை தான் உணர வேண்டும், அதற்கு காரணம் என்ன என்று பதைத்து பிரார்த்திக்க அடுத்த கணம் நடந்தது என்ன? அடுத்த கணம் கங்கையை எடுத்து வைகையிலே விட அது புரண்டோட பிட்டுக்கு பெண்சை பெட்டு விரும்பி மாறன் பிறம்படி பெற்ற பொன்மேனியன் ஆனான் பரமான். அப்பாண்டி பெரும் வெள்ளமாக அவனேதான் பிரவகித்தான். மேலான தெரிய அரிய பரஞ்சோதி, தெரிதற்கு அரிதான ஆதியும் அந்தமில்லா பெரும் ஜோதியாக ஆனவனே, செய்வதொன்றும் அறியேனே, நான் உய்யும் பொருட்டு விடுப்பதாகிய காரியத்தை சற்றும் அறிந்தேன் அல்லேன். ஆனால் இறைவா, நீ கருணை செய்கின்றாய். கருணையினாலே என் புகழ் எல்லாராலும் பேசப்படுகின்றது. இதற்கு நீ என்றோ காரணம். நான் யார்? தாயாய் முளைத்தருவான் நீர், தாரார் தொழித்தை சபலையாய் நாயேன் கழிந்து போய்வேணும், நம்பி இனித்தான் நல்குதியே என்றபடி பிரார்த்தித்தவுடன் அடுத்த கணம் நீ ஞாலமெல்லாம் நிகழ்வித்து என் விஷயத்தை கூறிவிட்டாய். அதனால் என் புகழ் எங்கும் பரவப்பட்டு அரசனே வந்து என்னிடம் மதிப்பு கேட்டுக்கின்றான். இதற்கு காரணம் நீ அல்லவா அனைத்தும் செய்துவிட்டு புகழை மட்டும் என்பால் தந்துவிட்டது. செல்வது நியாயமோ? முக்தி அறிய நெறியாத முற்கொருடு முயல்வேனே, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே? என் பெருமான் எனக்கு கிருபை செய்து போல் யாருக்கு செய்ய இயலும் என்று வியக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். வாதவூர் திருவடிகளே சரணம். அநேக சரணம்.